ஆனா உதயநிதி அவர்கள் வந்து கடுமையா விமர்சனம் வச்சிருக்காரு. ஆட்சி வந்து சரியில்லை, 52 பேரும் எல்லா அமைச்சரும் ஜோக்கரா இருக்காங்க, 52 ஜோக்கரா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. உங்க கருத்து என்ன? அவரு பொய்யான அரசியல் தான் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா தமிழ்நாட்டுல எந்த இடத்துலயும் எல்லா இடத்துலயும் நல்லது தான் நடந்துருக்கு. அதனால இவர் வந்து என்ன சொல்றாருன்னா, ஜனங்களுக்கு பிடிக்கல, ஏன் ஓட்டு போட்ட ஜனங்க ஃபீல் பண்றாங்க, இந்த மாதிரி பொய்யான அரசியலை பேசிக்கின்னு பொய்யே பேசிட்டு இருக்காரு. அதனால அவர் சொல்றதெல்லாம் சும்மா அரசியல் பண்றதுக்காக பேசிட்டு இருக்காரு, மக்கள் நல்லதுக்கு பேசல அவர். அவரு அப்படித்தான், மக்களே வந்து ஓட்டு போடலன்னா அந்த மக்களை கேவலமா பேசுறாங்க, அமைச்சரே அப்படித்தான் கேவலமா பேசுறாங்க. அதனால ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா அவங்க பண்ற அரசியல் அந்த மாதிரி தான், மக்களுக்காக பண்ணலாம், அவங்க அரசியல் பண்ணதுக்காக பண்றாங்க, வேற ஒன்றும் இல்லை. இப்போ வந்து ஒரு வெளிப்படாக எல்லாம் காட்டிட்டு இருக்காங்க. அதனால அது வந்து நாங்களும் அதை ஃபாலோ பண்றோம். நம்மளுக்கும் வந்து என்னன்னு தெரியுது, இவங்க பேசுறது கரெக்டா இல்லை, நம்மளே ஜனங்களே ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வந்துடுறாங்க. ரொம்ப நல்லா இருக்குன்னா இன்னும் கொஞ்சம் டைம் கொடுத்தா இன்னும் நல்லா பண்ணுவாங்க. அது நான் இப்போ எவ்வளோ பேருக்கு வந்து நம்ம பார்க்குறோம், கரண்ட் இல்லை, கரண்ட் வந்துச்சு, பஸ் இல்லை, பஸ் வந்துச்சு, எல்லாம் இந்த லஞ்சமே இல்லாமன்றாங்க. ஏன்னா எங்கே போனாலையும் லஞ்சம் எல்லாமே வேலை நடக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் அவங்க சொந்தமாக யூடியூப்ல இது மாதிரி பேட்டியெல்லாம் கொடுக்குறாங்க இல்லையா, அதை பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் எப்படிண்ணா இருக்கு ஆட்சி? ஆட்சி சூப்பராக இருக்குது, அண்ணன் சிறப்பாக கொண்டு போகிறாரு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கூட வந்து சட்டசபையில் பார்த்தீங்கன்னா எதிர்கட்சிக்காரங்க வந்து ஆதாரம் கேட்டுன்னு இருக்காங்க, ஆதாரம் இருக்கான்ட்டு. ஆனால் வந்து ஆல்ரெடி சிஎம் சார்கிட்டே ஆதாரம் இருக்குது, எடுத்து சொல்ல வேணான்னு பார்க்குறாரு. ஆனால் சொல்லி விட்டாங்கன்னா ஆதாரம் எப்படி போகுமோ தெரில. அதை அப்படிதான் சொல்லுவாங்க, ஏன்னா நல்லா போகுதுல்ல. இப்போ ஒரு சீட்டு கட்டுல வந்து ஜோக்கர் இருந்தாதான் அந்த சீட்டு கட்டுக்கே மரியாதை. அதனால ஜோக்கர்ன்றதுல எந்த தப்பும் இல்லையே. அது வந்து அவரு சீட்ல அந்த மாதிரி இருந்திருக்கும் போல இருக்கு, அவங்க சீட்ல, நம்ம சீட்லலாம் அப்படி இல்லை. அவங்க சீட்ல அந்த மாதிரி ஜோக்கரா இருந்திருப்பாங்க. ஏன்னா ஜோக்கர் வந்து எப்படி சொல்றது, அவரு சினிமா ஃபீல்டில் இருந்து தான் வந்து இப்போ எதிர்கட்சி தலைவராக இருக்காரு. அவர் வந்து போர்க்கொடி பிடிச்சிட்டு போயிட்டு எந்த ஒரு போராட்ட காலத்துலேயும் வந்து தெளிவாக வந்து எதுவுமே பண்ணலையே, எல்லாமே கட்சி சார்ந்து தானே எல்லாமே பண்றாரு. அவரும் தனிப்பட்ட முறையில் எந்த போராட்டமே பண்ணலையே. தட்டு தடுமாறி ஆட்சிக்கு வந்துட்டாங்க. யாரு சொன்னது தட்டு தடுமாறி ஆட்சிக்கு வந்த? தட்டு தடுமாறி தான் எங்க ஆட்சி வந்து தனி பெரும்பான்மை பெற்று 108 சீட்ல ஜெயிச்சிருக்கு. அது எங்களை தட்டு தடுமாறி வர்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. தட்டு தடுமாறுதல இதுல ஒண்ணுமே கிடையாது. 100 நாள்ல என்ன சாதனை செஞ்சுட்டாரு அது எடப்பாடி? ஐயோ, 100 நாள்ல என்ன சாதனை பண்ணீங்கன்னா, பயிர் கடன் தள்ளுபடி பண்ணியிருக்காரு. பயிர் கடனை இப்போ அமைச்சர்களுக்கும் சரி, பொதுவா இப்போ சட்டசபையில் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா உறுப்பினர்களுக்கும் கார் கொடுக்குறாரு, உதவியாளர்களுக்கும் காசு பணம் போடுறாரு, 25,000 ரூபாய் மொத்தமே. இதை விட என்ன இருக்கு? அப்புறம் வந்து மதுபானம், குறிப்பா வந்து அரக்கோணத்துல பார்த்தீங்கன்னா 3 மதுபானமும் ரத்து பண்ணியிருக்காங்க. மதுபானமே இல்லாத நகராட்சி அரக்கோணமா இருக்கு. ஏன் அரக்கோணத்துல இருக்கு? இதுல என்ன இருக்கு? எல்லாமே தானே நடந்தது. ஊழல் இல்லாத ஆட்சி நடக்குது. 100 நாள்ல எந்த ஒரு கட்சியும் இது வரைக்கும் ஊழல் இல்லாத நடந்ததா சரித்திரமே இல்லையே, ஊழலே இல்லையே. இப்போ கூட ஒரு கலெக்டர் ஆஃபீஸுக்கோ இல்லை வந்து ஒரு டிரைவிங் லைசன்ஸுக்கோ எல்லாம் ஒரு பத்திரப்பதிவுக்கோ எதனா ஒரு லஞ்சம் கொடுத்துட்டு அதை ஆதாரமா எடுத்து போட சொல்லுங்களேன். நான் லஞ்சம் கொடுத்தேன், நான் லஞ்சம் வாங்கிட்டு தான் நான் எனக்கு இது வந்ததுன்ட்டு யாருன்னா ஒரு ஆதாரம் எடுத்து போட சொல்லுங்களேன். லஞ்சம் இல்லாத ஒரு ஆட்சி நடக்குதுன்னா 100 நாள்ல இது எவ்வளவு பெரிய சாதனை. களவாணித்தனம் பண்றாரு, அதிமுகல இருந்து எல்லாருமே களவாணி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அது ஆதாரம் இருக்கா? ஆதாரம் வேணும்ல, ஆதாரம் இல்லாம எதுவுமே சொல்ல முடியாது. அதான் ஆதாரம் இல்லாம எதுவுமே சொல்ல முடியாது. இப்போ எங்க ஐயா புசி ஆனந்தர் கூட சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி ஏதோ ஒரு சீட்ல வந்து காசு வாங்கிக்கிட்டு தான் இந்த மாதிரி பேப்பர் சீட்டு கொடுக்குறாங்களா. அவரும் கேட்குறாரு ஆதாரம் இருக்கா? அதான் கேள்வி. நீங்க சொல்றீங்க குதிரை பேரன்றீங்க, சோபா மாடல்ன்றீங்க, எல்லா மாடல்ன்றீங்கள, ஆதாரம் காட்டுங்க. ஆதாரம் இருந்தா நீங்க பேசுங்க, ஆதாரம் இல்லாம எதுவுமே பேச முடியாது. தள்ளாடும் ஆட்சி, குதிரை கால ஆட்சியா? அது எங்க ஆட்சி, எங்க ஆட்சி வந்து பொய்க்கால ஆட்சி இல்ல. எங்க ஆட்சி வந்து கடல் ஆட்சி. கடல் ஆட்சின்றது வந்து தண்ணி மதந்துனே தான் இருக்கும், கப்பல் போய்கிட்டே தான் இருக்கும். அதனால வந்து உள்ளாட்சி தேர்தல் வேற வருதுல, அதனால கொஞ்சம் பயந்து பேசுறாங்க. ஆமா, இப்ப உள்ளாட்சி தேர்தல் வேற வருது. இப்போ களவாணித்தனம் பண்றான்றாங்க இல்லைங்களா, 100 நாள் ஆட்சி எதுவும் பண்ணலன்றீங்களா? உள்ளாட்சி தேர்தல ஜெயிச்சு காட்டுங்க. இதே
நின்னு மக்களுக்கு இரு 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 இரு. உள்ளாட்சி தேர்தல் நடக்க போகுது ஜெயிச்சு காட்டுங்க. ஏதோ நீங்க இவ்வளோ விமர்சனம் பண்றீங்க இல்லைங்களா? உள்ளாட்சி தேர்தலில் ஓகே, எங்க ஆட்சி வந்து குதிரை பேரான்றீங்க, சோஃபா மாடல், எல்லா மாடலும் சொல்றீங்கல்ல. இப்போ உள்ளாட்சி தேர்தல் வருது இல்ல, உங்க பெருமானியை நீங்க காட்டுங்க, எங்க தாவேக அரசு நாங்க காட்டுறோம். குற்றச்சாட்டு வைக்கிறாங்க ஆட்சி சரியில்லைன்ட்டு, எப்படி பாக்குறீங்க? இந்த ஆட்சியில வந்து நாங்க பெத்து வச்சிருக்க பிள்ளைங்களுக்கும் ரொம்ப நல்லது, எங்களுக்கும் ரொம்ப நல்லதா இருக்கு. எங்க ஆட்சி, எங்க அண்ணனோட ஆட்சி. நாங்க வந்து காசு கொடுத்து யாரும் ஓட்டு போடல, எங்க அண்ணனும் காசு கொடுத்து வரல. எல்லாம் சொன்னாங்க இது வந்து இது என்ன கூட்டம், சினிமா ஆக்டரோட கூட்டம், ரசிகர் கூட்டம்னாங்க. ஆனா இது ரசிகர் கூட்டமா மாறல. 108 சீட் அடிச்சாரு. ஆனா இன்னும் கொஞ்சம் கருணை காட்டி எல்லாம் போட்டுருந்தாங்கன்னு வச்சுக்கங்களேன், அதுவும் வந்து அண்ணன் வந்து யாருக்கிட்டையும் போயே இருக்க மாட்டாரு. இன்னொரு விஷயம் என்னன்னா, எல்லாமே வந்து கொஞ்சம் எலெக்ஷன் டைம்ல வந்து கொஞ்சம் பதுக்கிட்டாங்க, அவ்வளவுதான் விஷயம். இல்லைன்னா அண்ணன் தான் வந்து 234 சீட்டும் நம்ம அண்ணன் விஜய் அண்ணன் தான் அடிச்சிருப்பாங்க. அதனால வந்து இந்த ஆட்சி வந்து எங்களுக்கு ரொம்ப நல்லதா இருக்கு. எங்க பொம்பளைங்களுக்கு, நாங்க பெண் குழந்தை வச்சிருக்கவங்களுக்கு எங்களுக்கு நிம்மதியா இருக்கு. களவாணித்தனம் பண்றாரு அப்படின்னு சொல்றாங்க. அதிமுக இருந்து களவாணித்தனம் பண்ணி தான் எல்லாரையும் கூப்பிட்டுருக்காரு, அது குதிரை பேரம் பேசி அப்படின்னு சொல்றாரு எடப்பாடி. அவரு சொல்லுவாருங்க, அவருக்கு என்ன வேலை இருக்குது. அவருக்கு நாங்கன்னா முக்காடு போய் போட்டுனாங்க, நாங்க போய் இது கேட்டோம், முக்காடு போய் போட்டுனா ஓட்டு கேட்டோம். இல்லைங்களே, குழந்தைங்களை வச்சுதான் வந்து எல்லாரும் ஓட்டு கேட்டோம்னு சொல்றாங்க. அது குழந்தைங்களை வச்சுலாம் நாங்க யாரையும் ஓட்டு கேட்கல. எங்க பிள்ளைங்களாம் விருப்பப்பட்டு எங்க விஜய் மாமாக்கு ஓட்டு போடுங்க, நாங்க களவாணி தானே பண்றீங்கன்னு சொல்றாங்க. ஏன் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கலாம்ல, உங்களுக்கு ஓட்டு போட்டு உங்களை வர வச்சிருக்கலாம்ல, ஏன் எங்க அண்ணன் வர வச்சோம்? இந்த இத்தனை வருஷம் காலத்துல 50 வருஷமா வந்து ஆட்சி நடந்திருக்கு. இந்த 50 வருஷத்துல வந்து நிறைய பேர் பிரச்சாரம் பண்ணியிருப்பாங்க, நிறைய பேர் வந்து ஓட்டு கேட்டு போயிருப்பாங்க. ஒரே ஆளா நின்று நாங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணி எங்க அண்ணனை வர வச்சோம்னா அது எதனால? எங்க அண்ணன் வந்தா எங்க நாடு சுத்தமாவும் நாங்களும் நல்லா இருப்போம் தான் எங்க அண்ணனை வர வச்சோம். களவாணி ஆட்சிலாம் எங்க ஆட்சி கிடையாது. 100 நாள்ல என்ன சாதனை பண்ணிட்டாரு? எங்க அண்ணன் 100 நாள்ல என்ன சாதனை பண்ணிட்டாருன்னு அதெல்லாம் சொல்லவே தேவையில்லைங்க. அவங்க நியூஸ் பாருங்க, பேப்பர் எடுத்து படிங்க, பேப்பர் எடுத்து படிச்சாதான் தெரியும். போய் ஒளிஞ்சிக்கினாலாம் தெரியாது, நீங்க பேப்பர் எடுத்து படிச்சீங்கனாலே தெரியும். ஏன் சொல்றேன்னா, எங்க ஊர் அந்த அரக்கோணம், எங்க அரக்கோணத்துல வந்து ஒயின் ஷாப்பே இல்லாத பண்ணியிருக்காரு. நான் எங்க அரக்கோணத்துல வந்து அமைச்சர் பாத்தீங்கன்னா நம்ம காந்திராஜ் அண்ணன் தான். அவரு தலைமையில வந்து ஒரு ஒயின் ஷாப் கூட இல்ல. எங்க போக்குவரத்து இடமே சரி, அங்க வந்து ரொம்ப கூட்ட நெரிசலா இருக்கும். அரக்கோணம் பஸ் ஸ்டாண்டு, அந்த பஸ் ஸ்டாண்ட் வந்து இப்ப நாங்க போறதுக்கும் வசதி நல்லா இருக்கு. ரயில்வே ஸ்டேஷனும் எங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கு. பொம்பளை பசங்களும் வந்து பயம் பத்திரம் பாதுகாப்போட போறாங்க. ஏன்னா அந்த இடத்துல இருந்து அந்த 3 ஒயின் ஷாப்மே எடுத்துட்டாங்க. அதனால வந்து பயம் இல்லாத அங்க போறாங்க. எல்லா அமைச்சரும் ஜோக்கர்ன்றாரு. எல்லா அமைச்சரும் அவங்களாம் ஜோக்கரா இருக்கதான் நாங்க அவங்கள வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டோம். எங்க அமைச்சருங்க அவங்கள எப்படி சொல்லலாம் ஜோக்கருங்கன்ட்டு? எங்க அமைச்சர் அண்ணங்களாம் ஜோக்கருங்க இல்ல, அவங்கலாம் வந்து ஹீரோங்க. எங்க பெரிய அண்ணன் வந்து பெரிய ஹீரோ, அவங்கலாம் வந்து எங்க பெரிய அண்ணனுக்கு கீழே இருக்கிற சின்ன ஹீரோங்க. எங்க அண்ணனுங்களாம் யாரையும் வந்து ஜோக்கர்னு சொல்ல முடியாது. அவங்களெல்லாம் பார்த்து பயந்துட்டாங்க, புரியுதுங்களா? பயந்ததுனாலதான் என்ன பேசுதுன்னு தெரியாத பேசிட்டு இருக்காங்க, வேற ஒண்ணும் இல்ல. எதுவுமே தெரியாதவங்க, எதுவுமே தெரியல அப்படின்ற. ஆமாங்க சார், எங்க ஆட்சியில வந்து ஊழல் பண்ண தெரியாது, கொள்ளடிக்க தெரியாது, எப்படி சொல்றது, இந்த கஞ்சா மக்கள் பணத்தை ஏமாத்த தெரியாது, கஞ்சா வித்து எங்க அண்ணன் சம்பாதிக்க தெரியாது, அதெல்லாம் தெரியாது இல்லைங்களா? அதனால வந்து எங்க ஆட்சி அப்படிதான் சொல்லுவாங்க. நீடிக்குமா? இன்னைக்கு கூட சொன்னாங்க அடுத்தது நாங்க கூட ஆட்சி வருவோம் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப உள்ளாட்சி தேர்தல் வருதுன்னா அதனால பயந்துட்டாங்க. நான் உள்ளாட்சி தேர்தலே வந்து அவங்க ஆட்சி வந்துடக்கூடாதுன்ட்டு பயப்படுறாங்க, அவங்க ஆட்சி வந்துட போகுதுன்னு பயப்படுறாங்க. எங்க அண்ணன் வெறும் சிஎம் ஒண்டி இல்ல, நெக்ஸ்ட் பிஎம்ஏ எங்க அண்ணன் தான். வரும் தேர்தலில் வந்து திமுக வெற்றி பெறும். பழத்தூர்லயே கொத்து போராட்டா போட்டோம். அதுக்கு எப்படி அவரை போய் வீட்டுல நாங்க தூங்குன்னு தான் சொல்றோமே தவிர, அவர் வந்து நாங்க மறுபடியும் வந்து சட்டசபையில உட்காருங்கன்னு சொல்லல. ஏன்னா எங்க அண்ணன் இருக்காரு எல்லாத்தையும் பாத்துக்கிறதுக்கு. அதனால வந்து நீங்க ரிலாக்ஸா இருங்க, எங்க அண்ணன் பாத்துக்குவாரு எல்லாத்தையும். பாட்டி எங்க இருந்து வந்திருக்கீங்க? வெங்கடாபுரத்துல இருந்து வந்திருக்கோம். திருவாரூர் மாவட்டத்துல இருந்து வெங்கடாபுரத்துல இருந்து வந்திருக்கோம். எதுக்காக வந்துக்கிறீங்க? ஊட்டுப்பட்டாவுக்காக வந்திருக்கோம். குச்சி வீட்டுல குடியிருக்கோம். எதுக்காக இங்க உட்காந்துக்கிறீங்க? அவங்கள பார்க்க தான் உட்காந்துருக்கோம். விஜய பார்க்க தான் உட்காந்துருக்கோம். விஜய் கரெக்டா சரியா ஆட்சி நடத்துறாரா? ஆமா, இன்னும் நடத்துவாங்க. அவங்கதான் இப்பதான் 100 நாள் இன்னும் தான் ஒழுங்கா நடத்தலையே, இப்ப தான் நடத்துவாங்க. நடத்துவாரா? இப்போ ஒழுங்கா நடக்குதா இது வரைக்கும்? இந்த 100 நாள் எப்படி இருக்கு? 100 நாளையில இருந்தா இதாதான் இருக்கு பாக்குறப்ப எல்லாம். நாங்க டிவில பாத்துக்கிட்டு தானே இருக்கோம். நல்லா இருக்கா? எங்களுக்கு பிடிக்கும். முதலமைச்சர் ஆவாரா அவரு? முதல்ல அவங்க இப்ப 5 வருஷத்துக்கு இருப்பாங்க. இன்னும் மறுபடியும் அவங்க இருக்க அவங்க இருப்பாங்க.
இருப்பாங்க. ம். ஆனா ஆட்சி சரியில்லைன்றாங்க. செய்யலைன்னாக்கா செய்யுஞ்சாதான் செய்வாங்க. சரியில்லைன்றாங்க மத்தவங்க. எப்படி இப்பதானே இப்பதானே வந்திருக்காங்க, இனிமேதானே செடி போடுவாங்க. அவ்வளவுதான். ஆனா விமர்சனம் பண்றாங்களே ஆட்சி ஒண்ணும் சரியில்லை அப்படின்னு. அப்ப அதுக்கு முன்னாடி இருந்தவங்க செஞ்சாங்களா? அதுக்கு முன்னாடி இருந்தவங்க நான் 60 வருஷமா குச்சி வீட்டுல குடியிருக்காங்க. எனக்கு என்ன செஞ்சிருக்காங்க இது வரைக்கும்? அப்ப இவங்க நல்லா செய்யறாரா? இவங்க செய்வாங்கங்கிற நம்பிக்கை இருக்கு. இருக்கு. அப்படி நம்பிக்கை இருந்தால்தான் நாங்க வந்திருக்கோம். ஆமா, ஆட்சி எப்படி இருக்கு? எதிர்க்கட்சிகள் விமர்சனம் பண்றாங்க, சரியா ஆட்சி பண்ணல அப்படின்ட்டு. இது எப்படி பாக்குறீங்க? விமர்சனம் பண்றவங்க பண்ணிட்டு தாங்க இருப்பாங்க. ஆனா ஆட்சி முன்னே விட இப்போ நல்லா தான் நடத்துறாங்க. இப்போ வந்த கொஞ்ச நாள்லயே வந்து அவங்க மக்களுக்கு என்ன செய்யணுமோ அதை கரெக்டா வருஷப்படி செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதுல எந்த குறையும் கிடையாது. இன்னும் செய்வாங்க, நாங்க எதிர்பார்க்குற அளவுக்கு இன்னும் நிறைய செய்வாங்கங்கிற நம்பிக்கை இருக்கு. உதயநிதி சொல்றாரு எல்லாரும் ஜோக்கரா இருக்காங்க, ஆட்சியே சரியில்லை அப்படின்ட்டு. அப்படியெல்லாம் இல்லைங்க, அவங்க தப்பா சொல்றாங்க. எப்படி ஜோக்கரா இருக்க முடியும்? இந்த ஆட்சி முன்னாடியே நடந்துச்சுல்ல, அப்ப நாங்களாம் வந்து அவங்களுக்கு ஓட்டு தானே போட்டோம். அப்ப அவங்க ஜோக்கரா? இப்ப அதுக்கு பிறகு இப்ப இந்த ஆட்சி வந்திருக்கு, ஒரு மாற்றம் வேணும் தானே இந்த மக்கள் எல்லாம் சேர்ந்து செஞ்சிருக்கிறோம். இது எப்படி ஜோக்கரா இருக்கும்? எங்களுக்கு செய்வாங்கங்கிற நம்பிக்கையோட தான் நாங்க மாற்று ஓட்டு போட்டோம். 100 நாள்ல என்ன சாதிச்சிட்டாரு அப்படின்னு கேக்குறாங்க. அப்படியெல்லாம் இல்ல, 100 நாள்ல அவர் என்ன செய்யணுமா மக்களுக்கு அதை கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரே அடியா வந்து செய்ய முடியாதுல்ல. அவருக்கு முதல் கட்டாம என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டாங்க. 2வது ட்ரிப்பு இப்படி வரிசையா தான் செய்ய முடியும். எடுத்த அடுப்புல எல்லாத்தையும் நிறைவேற்ற முடியாது, எந்த ஆட்சியும் நிறைவேற்ற முடியாது. எடுத்த அடுப்புல கொஞ்சம் கொஞ்சமா தான் செய்யணும். அவர் புதுசா வந்தவங்க ஆட்சிக்கு எந்த ஒரு இதுவும் இல்லாம, எந்த ஒரு கட்சி அது இதுன்னு எந்த ஒரு இதுவும் இல்லாம புதுசா மக்களுக்காக நல்லது செய்யணும்னே வந்தவங்க கொஞ்சம் கொஞ்சமா செய்வாங்க, எல்லாமே செய்வாங்க. எப்படிக்கா இருக்கு ஆட்சி? நல்லாதானா இருக்கு, எங்க அண்ணா ஆட்சி நல்லாதான் இருக்கு. விமர்சனம் பண்றாங்களே நல்லா இல்ல ஆட்சி. அவங்க பண்றவங்க பண்ணிட்டு போட்டோம்னா, எங்க அண்ணா ஆட்சி நல்லாதான் பண்றாங்க, எங்களுக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு. ஆனா வந்து எல்லாரும் ஜோக்கரா இருக்காங்க, ஏதோ ஆட்சி செய்ய தெரியல அப்படின்றாங்க. எங்க அண்ணா வந்ததுக்கு அப்புறம் தானே ஆட்சியே இப்ப நல்லாவே இருக்கு, நல்லாவும் ஆட்சி செய்யறாரு. எங்களுக்கும் நல்லா இருக்க மக்களுக்கு, தமிழ்நாட்டுல மக்களுக்கு எல்லாருக்குமே திருப்தியாவும் இருக்கு. ஆனா 100 நாள் ஆட்சி எப்படி இருக்கு? 100 நாள் ஆட்சி மிகவும் சிறப்பாகத்தான் இருக்கிறது. ஆட்சிக்கு வந்தவர்கள் அனைவருமே புதியவர்களாக, பெரும்பாலும் புதியவர்களாக இருக்கிறார்கள். அந்த வகையில் அவர்களுக்கு தெரிந்து கொள்ள தேவையான கால அவகாசத்தை கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அந்த வகையிலே சிறப்பான ஆட்சியாகத்தான் இந்த 100 நாள் ஆட்சியை நாம் பார்க்கிறோம். ஆனா இந்த 100 நாள் ஆட்சியில என்ன சாதிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி விமர்சனம் வைக்கிறாரு, அதை எப்படி பாக்குறீங்க? சாதிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்ல. அவங்க இத்தனை ஆண்டு காலம் செய்தது என்ன செய்து விட்டார்கள்? அவர்களுக்கும் தேவையான காலம் இருந்தது, அனைத்தும் பூர்த்தியாகிவிட்டதா? அனைத்தும் பூர்த்தியாகவில்லை, எல்லாம் நிலுவையில் தான் இருக்கிறது. அந்த வகையிலே இவர்கள் புதிதாக வந்திருக்கிறார்கள், உத்வேகத்துடன் வந்திருக்கிறார்கள். வந்த இளைஞர்களுக்கு அவர்களுக்கு கற்றுக்கொள்ள ஒரு நேரமாகத்தான் இதை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். இன்னமும் அவர்கள் தெளிவாக தெரிந்து கொண்டு சாதிப்பதற்கு இன்னும் 5 ஆண்டு காலம் முழுமையாகவே இருக்கிறது என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். அந்த வகையிலே இது ஒரு சிறப்பான ஆட்சி தான். அந்த வாய்ப்பை அவர்கள் சிறப்பாக செய்து கொடுப்பார்கள் என்ற நம்பிக்கை பொதுமக்களுக்கும் இருக்கிறது, அதை சார்ந்து எனக்கும் இருக்கிறது. ஆனா உதயநிதி வந்து ஜோக்கர் அமைச்சர்கள், அமைச்சர் எல்லாம் ஜோக்கரா இருக்காங்க, 52 ஜோக்கரா இருந்தா ஒரு கட்டுல 1 தான் ஜோக்கரா இருக்கணும், எல்லாமே ஜோக்கரா இருந்தா எப்படின்னு சொல்லிட்டு விமர்சனம் பண்ணியிருக்காரு. அதை எப்படி பாக்குறீங்க? அது பார்ப்பவருடைய கண்களிலே இருக்கிறது, மன ஓட்டத்திலே இருக்கிறது. நல்லவர்களாக பார்த்தால் நல்லவர்களாகத்தான் தெரிவார்கள், அவர்களை ஜோக்கராக பார்த்தால் ஜோக்கராகத்தான் தெரிவார். இதற்கு பொதுமக்களாகிய நாங்கள் ஒன்றும் சொல்ல இயலவில்லை. காரணம், பார்ப்பவர்களுடைய கண்களிலே அது இருக்கிறது. ஆனால் இவர்களுக்கு நல்ல வாய்ப்பு அமைப்பதற்கு மக்கள் கொடுத்திருக்கிறார்கள். அந்த வாய்ப்பை இவர்கள் சரியாக பயன்படுத்துவார்கள். நன்றி. வணக்கம்.